நடத்துறாங்க. நிறைய ஆளுமைகள் நம்மாழ்வார் உட்பட்டு நிறைய ஆளுமைகளோட அங்க வர வைக்கிறாங்க. விவசாயிகள்கிட்ட பேச வைக்கிறாங்க. இன்ஃபார்மலா அங்கங்க விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி, விவசாயிகளோட என்ன சொல்றது கலந்துரையாடல் கூட்டம், இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் 2009 2010 வாக்குல வந்து இவங்க வந்து விதை பயணங்கள் மாதிரி விதை இது மாதிரி போறாங்க. ஒரு ஒரு பாத்து மாதிரி நடந்து நடைப்பயணமா வந்து விதைக்காக ஊர் ஊரா போறாங்க. அங்க பாரம்பரிய விதைகள் பத்தி எடுத்து சொல்றாங்க. இதுல என்னன்னா வந்து ஒன் இதாவே இருக்காது, ஒன் டைப்பாவே இருக்காது. அங்க இருந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அங்க இருக்க விவசாய முறைகள் என்ன மாதிரி இருக்கு, ரசாயன விவசாயம் பண்ணாவே வந்து அவங்களுக்குன்னு சில ட்ரெடிஷனல் இது இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அதை கேட்டுக்கிறாங்க. அவங்கள்ட்ட பாரம்பரிய விதைகள் இருந்தால் அதை வந்து பகிர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்க. அது மாதிரி பல வேலைகள் தொட்டு 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 நடக்குது. ஸோ 2017 வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ரக்சரா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து மாதம் 5ஆம் தேதி எனி எந்த நாளா இருந்தாலும் சரி 5ஆம் தேதி ஒரு விவசாயிகளோட கூட்டம், ஒருத்தர் வந்தாலும் சரி 10 பேர் வந்தாலும் சரி 100 பேர் வந்தாலும் சரி நடத்தலான்ற மாதிரி முடிவு பண்ணி 2017 இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு மாசம் கூட விடாம எல்லா மாசமும் விடாம வந்து இந்த கூட்டத்தை நடத்திட்டே இருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு மினிமம் ஒரு 100 விவசாயிங்க வந்து அங்க வருவாங்க. அந்த இடமும் எப்படின்னா எளிமையா ஒரு மரத்தடிக்கு கீழே அப்படின்ற மாதிரி செலவே இல்லாத மாதிரி நடத்தி நம்ம எளிமையா எடுத்துருப்போம். இப்படிதான் வந்து இது எவால்வ் ஆகுது, ஒரு ப்ராசஸா எவால்வ் ஆகுது. பாட்டம் அப் அப்ரோச்ன்றதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இதை பார்க்கலாம். கண்டிப்பா கருத்து. இப்போ